நாத்தனாரின் பிடுங்கல். கீதா போட்டிருக்க மாலையை எனக்கு வாங்கித்தாமா என்று முரண்டு அழுதிய பானுவின் குரல் உச்ச புரண்டிருந்தது. அந்த வார்த்தை உள்ளே நின்று கொண்டிருந்த சாவித்திரியின் இதய வெளியில் நாரசாரமாய் புகுந்து பலத்த போராட்டத்தை கிளப்பிவிட்டதோடு நிற்காமல் வாசலிலும் பெரிய போராட்டத்தை கிளப்பிவிட்டிருந்தது. இப்போராட்டம் என் நிலையில் முடியுமோ என்கிற திகிலுடன் வெளியே எட்டி பார்த்தாள் சாவித்திரி. கழுத்தில் கிடந்த முத்து மாலையை இரு கைகளாலும் கெட்டியாக பற்றி கொண்டு தட்டு தடுமாறி ஓடி வந்த கீதாவை கண்டு பதறி போய் தூக்கி கொண்டாள் சாவித்திரி. அத்தை, கீதாவை தூக்கி விடவும் பானுவின் ஓட்டம் தேங்கிவிடவே அவளது ஆவேச வெறியும் சற்று தேங்கி நிற்க வேண்டி வந்தது. பானு குழந்தைதான், ஆனாலும் தன்னை சமாளித்து கொண்டாள். எப்படியாவது தான் விரும்பிய மாலை வேண்டும். அந்த மாலையை பெறும் யோசனை குறுக்கு வழியில் ஓடியது. சற்றென அத்தையின் புடுவை முந்தானியை பிடித்து கொண்டு கொஞ்சம் தொடங்கினாள் பானு. அத்தை, எனக்கு கீதாவின் மாலையை வாங்கித்தா. பானுவின் கெஞ்சி விழிகள் சாவித்திரியின் மனதை கலங்க செய்தன. இந்த மாலையை தவிர வேறு எந்த பொருளை கேட்டிருந்தால் கூட இதற்குள் பெற்று திருப்தியிட்டிருப்பாள். ஆனால் இந்த மாலை விஷயம் அப்படிப்பட்டதல்லவே. இந்த மாலையை எடுக்கவோ பிறருக்கு கொடுக்கவோ எந்த அதிகாரமற்ற சாவித்திரியால் எப்படி அந்த குழந்தையை சமாதானப்படுத்த முடியும்? அது அவள் பாத்தியத்தை அப்பாற்பட்ட விஷயம். அவள் யோசனைக்கு குழந்தைகள் காத்து நிற்கவில்லை. மாலை எனக்கு தான், இல்லை எனக்கு தான் என்று அவர்களுக்குள் சொல்யுக்தம் தொடங்கிவிட்டார்கள். தன் குழந்தை விரும்பி கேட்டு கொடுக்க மனமில்லாமல் பாசாங்கு செய்யும் அதனிடம் வெறுப்பு தோன்றியது. வாசலில் நின்று கொண்டிருந்த லலிதாவுக்கு அவள் வெறுப்பு பானுவின் முதுகுக்கு நெருப்பாக மாறியது. மாலை அடி வேணும் உனக்கு என்று முதுகில் பளிர் பளிர் என்று 2 அறை வைத்து குழந்தையை கையை பிடித்து கரகரவென்று இழுத்தாள். லலிதாவின் வெறி கொண்ட செயல்களால் திடுக்கிட்ட சாவித்திரி பதறி போய் இடுப்பிலிருந்த குழந்தையை கீழே இறக்கிவிட்டு அடிப்படும் குழந்தையை ஆசுவாசப்படுத்த நோக்கினாள். ஏன் லலிதா இப்படி வெறி கொண்ட போல் குழந்தையை தாக்குகிறாய்? இப்படி கொடு குழந்தையை என்று அவள் கையில் இருந்த குழந்தையை கரம் பற்றினாள். உன் சோழியை பார்த்து கொண்டு அப்பால் போ மதனி. ஏன் குழந்தைய அடிக்கவோ உதைக்கவோ எனக்கு பாத்தியத்தை உண்டு. ஆம், அவளுக்கு பாத்தியத்தை இருக்கிறது. குழந்தையை அடிக்கிறாள். எனக்கு மாலையை கொடுக்க பாத்தியது இல்லை. அதனால் குழந்தை அடுப்படுகிறாள். இரண்டுக்கும் என்ன சம்பந்தம்? சம்மதம் இருக்கிறதோ இல்லையோ, பாத்தியத்தை என்ற ஒரே காரணத்தால் குழந்தை அடிப்படுகிறாள். குழந்தையை தெய்வத்துக்கு சமம் என்கிறார்கள். இங்கே தெய்வம் அடிப்படுகிறது. அடிப்படும் தெய்வத்தை காக்க அவள் மனம் துணிகிறது. ஆனால் செயல் பலிக்கவில்லை. சாவித்திரியின் பரிவு எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்ப்பது போல் இருந்தது. நன்மையை நாடி தர வேண்டிய பரிவு அதிக துன்பத்தை தேடி வந்தது. அவள் பரிவு கொண்டதை சாக்காக கொண்டு பின்னும் 5-6 அடிகள் அந்த பிச்சு முதுகை பதம் பார்த்தன. பானுவை அறைந்த ஒவ்வொரு அறையும் சாவித்திரியின் நெஞ்சில் அடிக்காமல் அடித்தது என்பதை சாவித்திரி உணர்ந்து கொண்டுதான் இருந்தாள். இதுவரை எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து வந்த உனக்கு இன்று மட்டும் என்ன வந்துவிட்டது? திடீரென மாறுபட்ட மனதிற்கு காரணம் என்ன என்று கேட்டது போல் இருந்தது. லலிதா நின்ற ஆக்ரோஷ நிலை மேலும் மேலும் அரைந்து கொண்டே குழந்தையை கையை பிடித்து கரகரவென்று இழுத்து சேர்ந்தார் சாவித்திரியின் நாத்தனார். துடித்து செல்லும் குழந்தையின் குரல் தெருமுறை திரும்பியும் காற்றோடு கலந்து வந்து செவிகளில் பேய் அறைவது போல் அரைந்து கொண்டிருந்தது. அணு அணுவாய் மங்கி மறையும் ஓலத்தை உற்று நோக்கியவாறே வாசப்படியிலே நின்றபடி நின்று கொண்டிருந்தாள் சாவித்திரி. என்ன வழி மேல் விழி வைத்து யார எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாய்? நான் வந்தது கூட தெரியாமல் என்ற அவள் கணவனின் குரலை கேட்டு சுய நினைவு பெற்றாள். பேய் அறைந்தது போல் நின்ற அவள் வதனத்தை கண்டு திடுக்கிட்ட ராமன், ஏன் சாவித்திரி, உன் முகம் ஏன் இப்படி இருக்கிறது என்று பதறினார். ஒன்றுமில்ல, தலையை தாழ்த்தி கொண்டாள். கலங்கிய விழிகளை அவன் கண்டுவிட போகிறானே என்கிற பயம். ஒன்றுமில்லையா? என்னிடம் மறைக்க பார்க்கிறாள். அவள் முகத்தை நிமிர்த்தினாள். வாசலில் தந்தையின் குரலை கேட்டு துள்ளி குதித்து ஓடி வந்தாள் கீதா. அவள் நெற்றியின் மகிழ்ச்சியை தந்தையிடம் தெரிவிக்கும் ஆவலில் ஒவ்வொரு நிமிஷமும் துடித்து கொண்டிருந்த கீதா, அப்பா அப்பா என்று ஓடி வந்து காலை கட்டி கொண்டாள். ஆவலுடன் குழந்தையை தூக்கி கொண்ட ராமன்,
என்ன நடந்தது என்பதின் அறிகுறியாக தலையை அசைத்தான் கீதாவிடன். அவன் தலையசைப்பின் அர்த்தத்தை அறிந்தோ அறியாமலையோ தனது மனப்பொருமலை வெளியிட்டாள் கீதா. பானு இந்த மாலையை கேட்குறாப்பா. விஷயம் புரிந்துவிட்டது. ஓகே, இதற்கு தான் இத்தனை கலக்கமாக்கும் என்று விஷமமாக சிரித்தார். பா, அத்தை திட்டு திட்டினாளா? உன் அம்மா சீதன சொத்தென்று கொடுக்க மாட்டேன் என்றாளாகும். இந்த வார்த்தை பொறுமை கொண்டிருந்த சாவித்திற்கு சீற்றத்தை ஒன்று பண்ணிட்டு, என்னுடைய சீதன சொத்து ஒன்றுமே உங்க தங்கைக்கு கொடுக்கவில்லையாக்கும். விக்கலும் விம்மலுமாக வார்த்தைகள் வெளிப்பட்டன. இல்லை என்று யார் சொன்னது? இது உன் அம்மா அருமையாக கொடுத்தது, அதுவும் சாகும் தருவாயில் பேத்திக்கென ஆசையாக கொடுத்தது. அவன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மாலையை தரமர்த்த உண்மை காரணத்தை தேடி கொடுத்தது. பொங்கி பெருகிய அழுகையை அடக்க முடியாமல் உள்ளே ஓடிவிட்டாள் சாவித்ரி. அவளது நினைவுகள் அடக்கடுக்க எங்கெங்கோ சென்று கலந்தன. சாவித்ரி மீனாட்சி அம்மனை செல்வ புதவி, சீமந்த புத்திரி, அருந்தவ புதல்வி எல்லாம் அவள் ஒருத்தியே தான். சற்றே பணக்கார கோஷ்டியை சேர்ந்த மீனாட்சி அம்மாளுக்கு நெடுநாளாக ஏற்பட்டிருந்த பிள்ளை குறையை தீர்த்த சாவித்திரிக்கு எந்தவித குறையும் ஏற்படக்கூடாது என்று கங்கணக்குட்டி கண்டு போல் எவ்வித குறையும் இன்றி வளர்த்து விட்டாள். மீனாட்சி பள்ளி படிப்பு முடிந்து வாழ்க்கை பாடம் ஆரம்பமாக வேண்டிய காலம் அந்த பருவந்தான். மீனாட்சி அம்மாளை சற்று கவலைக்குள் ஆழ்த்தவா இருந்தது. தன் மகளை வளர்த்த அருமை தெரிந்து போற்றி பீணுகின்ற மாமியாரும் கணவனும் அமைய வேண்டுமே என்று பரிதவித்துக் கொண்டிருந்தாள். அவள் தவிப்பே அறிந்தானா என்னவோ புருஷன் வழி வர்க்கம் என்று எவ்வித பிக்கல் பிடுங்கள் ஒன்றுமே இல்லாத ராமன் மாப்பிளையாக வந்து வாய்த்தான். மாப்பிளை கண்ணுக்கு அழகுதான், ஏதோ சுமாரான உத்தியோகம் பார்க்கிறான். அவன் உத்தியோகம் பார்க்கும் பணத்திற்கு தன் மகளை தவிர வேறு செலவுக்கு ஒருவரும் இல்லை. ஒரே ஒரு தங்கை இருக்கிறவனும் பாம்பேயோ பூனாவோ பேர் தெரியாத ஊரில் இருக்கிறார். அடிக்கடி வந்து தன் மகளை இம்சிக்கப்படுத்த மாட்டாள் என்கிற ரெட்டிப்பு சந்தோஷத்தில் கல்யாணத்திற்கு கொஞ்சம் அதிகமாகவே பண செலவிட்டு நடத்தி வைத்தாள். உலகத்தில் நாம் நினைப்பது போலவே எல்லாம் சந்தோஷமாகவே முடித்து விட்டால் அப்புறம் வாழ்க்கை ஏது? வாழ்க்கையில் ரசபாசங்கள் ஏது? உலகத்தை தான் உணர முடிவை ஏது? எதிர்பார்த்தது நடாவாமல் ஏமாறுவதுதானே வாழ்க்கை. ஏமாற்றத்தின் முடிவுதானே இன்பத்திற்கு அடி. அவள் கொண்ட சந்தோஷத்தை அதிக நாள் நிலைநாட்ட கொள்ளாமல் இதுநாள் வரை அயல் தேசங்களில் வேலையாகி இருந்த சாவித்திரியின் நாத்தனார் புருஷனை ராமன் வசிக்கும் இடத்திற்கே மாற்றிவிட்டார்கள். இந்த விஷயம் மீனாட்சி அம்மாள் வயிற்றில் லேசாக வேதனையில் நஞ்சை கலந்தது போல் இருந்தது. என்றாலும் ஆரம்பத்தில் அதை பற்றி பெரிதும் கவலைப்படவில்லை. வந்தால் வந்துவிட போகிறாள், நம் மகளும் அவளும் ஒன்றாகவா இருக்கப் போகிறார்கள் என்று அசட்டையாக இருந்து விட்டாள். ஆனால் அவள் நெஞ்சில் கலந்த நஞ்சு இங்கிருந்துதான் வேலை செய்ய தொடங்கியது. மீனாட்சி அம்மனின் பெண்தான் சாவித்திரி என்றாலும் குணபாகங்களில் இருவருக்கிடமே வெகு வித்தியாசம் தோன்றும். பிறந்த வீட்டு மனிதர்கள் என்று அம்மா ஒருத்தியாவது வந்து போய் கொண்டிருந்தாள். ஆனால் புகுந்த வீட்டு மனிதர்கள் அப்படி ஒருவர் இல்லையே என்ற ஆதங்கம் லலிதாவின் வரவினால் தனது வெகு நாளைய குறை தீரப்போவதாக நம்பினாள். அந்நம்பிக்கையின் அஸ்திவாரமாய் அவளை தன்னுடைய இருக்க செய்ய திட்டமும் போட்டு கொண்டிருந்தாள். சாவித்திரியின் கணவன் மீனாட்சி அம்மனின் குண விஷயத்தில் நன்கு பழகியானதால் முன்னேற்பாடாக தனி வீடு ஏற்பாடு செய்துவிட்டான். இந்த விஷயம் சாவித்திரியின் மனதில் பெரும் ஏமாற்றத்தை உண்டு பண்ணி என்றாலும் ஒருவருக்கொருவர் அடிக்கடி போக்குவரத்து வைத்துக்கொண்டு அந்த ஏமாற்றத்திற்கு ஈடு செய்து கொண்டாள். சாவித்திரியின் வீட்டுக்கு வந்திருந்த மீனாட்சி அம்மாள் மகளின் பைத்தியக்கார நிலையை கண்டு மனதுக்குள் திகில் கொண்டாள். ஆனாலும் வெளியில் சிரித்து பேச முயன்றாள். சாவித்திரி, இது என்ன பைத்தியக்கார போக்கு? உன் குழந்தைக்கு எது வாங்கினாலும் பானுவுக்கு வாங்குவது, உன் வீட்டுக்கு எது வாங்கினாலும் உன் நாத்தனாருக்கும் வாங்குவது. இந்த பைத்தியம் முற்றினால் எத்தனை கோரத்தில் முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறாயா என்று அதட்டினாள். வழக்கம் போல் கலகலவென சிரிப்புடன் லலிதா கையில் குழந்தையுடன் மண்ணியின் வீடு வந்து சேர்ந்தாள். அவள் சிரிப்பின் ஒளியை விட அவள் கழுத்தில் அணிந்திருந்த நெக்லஸின் ஒளி மீனாட்சி அம்மாளின் கண்ணை குத்தியது. அது அவள் தன் மகளுக்கு ஆசையுடன் பார்த்து பார்த்து செய்து போட்டது. அதை மற்றொரு பெண் போட்டுக்கொண்டு இருப்பதா? ஒருவேளை அது அவளுடையதாக இருக்குமோ
இருக்க முடியாது. போன தடவை வந்திருந்த போது மாலை அவள் கழுத்தில் மின்னவில்லையே. மேலும் நடுவில் இருக்கும் பச்சைக்கல் நீ பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிய கல்லாக்கும் நான் என்று அவளை பார்த்து கண்ணை சிமிட்டுவது போல் இருந்தது. இருக்கட்டும், இந்த பெண்ணின் புத்திக்கு சுவரில் முட்டி கொண்டால் கோல் தீராது போல் இருக்கே என்று மனம் விரும்பினாள். தனது பொறுமலை தீர்த்து கொள்ள புழுவாய் துடித்தாள். ஒரு வழியாய் வெகு நேரத்துக்கு அப்பால் வந்தவள் புறப்பட்டு போய்விட்டாள். அவள் போவதற்காக துடித்து கொண்டுவது போல் அவள் தலை மறையவும் மகளிடம் சீறினாள். இங்கே பாருமா, என் மாலையை கொடுத்த மறுதினமே அதைவிட உயர்ந்த ரகத்தில் உன் மருமகன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள்மா. கணவனின் பெருமையை பூரிப்புடன் வெளியிட்டு கொண்டாள் சாவித்திரி. அதனால் மீனாட்சி அம்மாவின் கொதிப்பு அடங்கிய பாடில்லை. கொந்தளித்து குமிழிட்டது. ஆம் சாவித்திரி, அது உனக்கு உயர்வாக போய்விட்டது. பணத்தில் வேண்டுமானால் அது உயர்வாக இருக்கலாம். ஆனால் அன்பின் தன் அன்பளிப்பை மகள் செய்த அலட்சியம் அவள் மனதை பாறாங்கல்லாய் அழுத்தியது. அழுத்தும் வேதனையுடனே அதிக நாள் தாமதிக்க மனமில்லாதவளாய் ஊரை பார்க்க புறப்பட்டு விட்டாள். அதன் பின் அவள் தன் மகள் வீட்டை தேடி வரவே இல்லை. சாவித்திரி தான் அவளை தேடிக்கொண்டு சென்றாள். எத்தனை போகத்துடன் புருஷ வீட்டில் வாழ்ந்தாலும் பிறந்த வீட்டை வாழ்க்கை இடையினே அனுபவிக்காவிட்டால் பெண்களின் வாழ்க்கையில் ரசனையே காண முடிவதில்லை. சாவித்திரி மட்டும் பெண் இனத்திற்கு விதிவிலக்கு அல்லவே. பிறந்த வீட்டுக்கு சென்று ஒரு மாதம் தங்கி மனதை நிறைத்து கொண்டால் திரும்பும்போது பல அன்பளிப்பு பொருட்களையும் ஏற்றுக்கொண்டு, முக்கியமாக மீனாட்சி அம்மனின் அன்பு போதனைகளை வெகுவாக பெற்றுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். தாயாரின் அன்பளிப்பு வீடு வரை சேர்ந்தது. அவள் அன்பு போதனையோ ரயில் அடியிலே தங்கிவிட்டதென்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் தாயார் புதிதாக செய்து கொடுத்திருந்த வெள்ளி பவுடர் டப்பாவை நாத்தனார் கேட்டபோது தயங்காமல் எடுத்து கொடுத்திருப்பாளா? கை நீட்டி கொடுக்கும்போது லேசாக தாயாரின் போதனைகள் நினைவு தோன்று சற்றே தயக்கமுறை செய்தது. மறுகணமே டப்பாவின் மேல் ஆசையுடன் நோக்கி நிற்கும் நாத்தனாரின் முகம் அவள் தயக்கத்தை புறக்காட்ட செய்தது. அதேபோல் வேறு வாங்கி தருவதாக சொன்னால் நாத்தனார் உள்ளம் ஒடிந்து விடுவாள். தான் கொண்டு வந்த டப்பாவை தன் தாயாரின் அன்பளிப்பை லலிதாவுக்கு கொடுத்துவிட்டு தாயார் அறிய முன் கணவனிடம் கேட்டு அது மாதிரி வாங்கி வைத்து விடலாம் என்று நம்பிக்கை துரோகம் செய்ய தூண்டியது. சோதனை வரும் காலத்தில் நம் முயற்சிகளுக்கோ சாமர்த்தியத்துக்கோ இடம் வைப்பதில்லை. சொல்லி வைத்தால் பொருள் மறுநாள் புறப்பட்டு வந்து விட்டால் மீனாட்சி அம்மாள் பெண் வீட்டிற்கு. நீயும் குழந்தைகளும் புறப்பட்டு வந்த பிறகு வீடு வெறிச்சோடி போய்விட்டது. தனிமை என்னை பைத்தியமாக்கி உன்னிடம் கொண்டு சேர்த்து விட்டது என்று கூறிக்கொண்டே வந்து சேர்ந்து விட்டாள். அம்மாவும் வந்ததும் வராதுமாய் தன் அன்பளிப்பு ஜாமான்களை கண்காணிக்கப் போகிறாய் என்பதை கனவினுக்கு கருதவில்லை சாவித்திரி. ஆனால் அதுவே கண்ணும் கருத்துமாய் வந்திருக்கும் மீனாட்சி அம்மனின் கண்ணுக்கு மறைந்த பவுடர் டப்பா மாறிவிட முடியுமா? எங்கே அந்த பவுடர் டப்பா? உன் நாத்தனாருக்கு கொடுத்து விட்டாயோ என்று கேட்கும் அம்மாவிடம் ஆமாம் என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? அம்மா வருவதற்குள் வேறு வாங்கி விடலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்நம்பிக்கையை தகர்த்தெடுத்து விட்டது அம்மாவின் வருகை. ஆமாம் என்ற வார்த்தை மீனாட்சி அம்மனின் இதயத்தில் ஓங்கி ஒரு உதை விட்டது போல் என்றது. ஆமாம், எத்தனை அலட்சியம், எவ்வளவு ஏளனம்! நான் தான் அன்பு அமுல் என்று அடித்துக் கொள்கிறேன். அவள் அன்பை அலட்சியம் செய்கிறாள். இதயத்தில் அன்பு கிடம் இருந்தால் அன்பின் சின்னமாகிய நான் கொடுக்க ஒவ்வொரு அன்பளிப்பையும் உதாசீனம் செய்ய முடியுமா? அன்பற்ற அவளுக்காக அன்புருகி சாகும் தன் மடத்தனத்தினின்று விழித்தெழுந்து விட்டதாக கருதி அவ்வீட்டை விட்டு புறப்பட்டு போய்விட்டாள். தன்னை புறக்கணித்ததாக கருதும் மகளை புறக்கணித்து புறப்பட பிறகுதான் அவள் மனம் நிம்மதி அடைந்தது. அன்று போனவள் அதன் பின் மரண படுக்கையில்தான் தாயை செய்யும் சந்தித்தனர். தன் நிலை முத்தி போகும் வரை மகளுக்கு அறிவிக்கலாமலே இருந்துவிட்டாள். தன் அன்பை அலட்சிய செய்தவள் என்று அவள் அங்க ஒவ்வொன்றும் உருகி கொண்டே இருந்தது. தாயாரின் நிலையை கேள்விப்பட்ட சாவித்திரி மரணப்படுக்கையில் இருந்த தாயாரை சந்திக்கும் பாக்கியத்தை தேடி ஓடோடி வந்தாள். பலவந்தமாய் அடக்கி வைத்திருந்த அன்பு ஊற்று மகளை கண்ட வேகத்தில் அணை கடந்து பெருக்கொடுத்தில் தொடங்கியது. இருவர் மனமும் அன்பில் பொங்கி கண்ணீராக பெருகி வழிந்து கொண்டிருந்தது. ஒரு கணம், இன்னும் ஒரே கணம்தான். சாவித்திரி அவளது ஒவ்வொரு வார்த்தையும் அன்பின் ஆழத்தில் தோண்டி எடுத்து வந்தது. அம்மா! அவள் நெஞ்சி விம்மி வெடித்துவிடும் போல் எழுந்தாள். தன் மெலிந்த கரங்களால் தட்டு தடுமாறி
தலையணைக்கில் அடியில் இருந்த எதையோ எடுத்தாள் மீனாட்சி அம்மாள். அவள் துவண்ட கரங்களில் நல் முத்துமாலை காலரில் பளிச்சிட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்தில் நின்ற பேத்தி கீதாவின் நடுங்கும் கரங்களால் அருகில் எடுத்து தட்டு தடுமாறி மாலையை அவள் கழுத்தில் அணிவித்தாள். வேதனையுடன் தன் முகத்தை நோக்கும் தாயாரின் வேண்டுகோளை அவள் கூறாமலே அறிந்து கொண்டாள் சாவித்ரி. தேங்கி நின்ற அவள் விழிகள் என் கடைசி அன்பளிப்பாவது அலட்சியம் செய்து விடாதே என்று கேட்பது போல் இருந்தது. எந்த காரணத்தை கொண்டும் கீதாவின் கழுத்தை விட்டு இந்த மாலை இடம் பெறலாதுமா என்று சாவித்ரி கூறவும் அவள் வார்த்தையை கேட்டு திருப்தி அடைந்தவள் போல் கண்ணை மூடிவிட்டாள் மீனாட்சி அம்மாள். கடைசி காலத்தில் தன் தாயாருக்கு கொடுத்த வாக்கை தட்டாமல் பானு மாலை வேண்டி கேட்டபோது தர மறுத்து நின்றாள். ஆனால் மாலைக்காக அந்த குழந்தை பட்ட அடி, அத்தனை அடியிலும் மாலை கிடைத்திருந்தால் அக்குழந்தையின் மனம் எத்தனை பூரித்திருக்கும். மாலையும் கிடைக்காமல் அடி வாங்கி செத்த அக்குழந்தை எப்படி மனம் விரும்பி துடிக்கும். அதை நினைத்த போது அவள் தீர்மானம் லேசாக இடம் பெறல தொடங்கியது. குறுக்கே அம்மாவின் சாந்தியுற்ற முகம், இறந்து போன அம்மாவின் ஆத்ம திருப்திக்கும் உயிருடன் மன்றாடும் அக்குழந்தையின் ஆத்ம திருப்திக்கிடையே தவித்து திண்டாடினாள் சாவித்ரி. அவள் மனதிற்கும் மனசாட்சிக்கும் இடையே நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் உயிரில் உள்ள குழந்தையின் ஆத்ம திருப்தியே வெற்றி பெற்றது. கீதாவின் கழுத்தில் கிடந்த மாலையை கையில் கழற்றி பிடித்த வண்ணம் நாத்தனாரின் வீட்டை நோக்கி நடைபோற்றாள் சாவித்ரி.